ஆமா. தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சிகள்லாம் இருக்குதா? ஆவணும்னா மைக் முன்னாடி நின்னு கதை அளப்பாங்கல்ல. இப்ப எல்லாரும் எங்க போனாங்க? ஒன்றிய அரசு, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை தர மறுக்கிறார். குறிப்பா மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றால்தான் கல்வி நிதியை வழங்குவேன் என்று ஆணவத்தோடு ஒரு மிரட்டல் தோனியோடு அவர் பேசியிருக்கிறார். இதை கேட்க ஒருத்தர் கூடவா இல்ல? இது என்ன திமுகவிற்கும் பாஜகவிற்குமான பிரச்சனையா இது? 40 லட்சம் மாணவர்களுடைய எதிர்கால கல்வி பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க முடியல. அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. ஏன்னா பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்க கூடவாடா உங்களுக்கு துப்பு இல்ல. இல்ல ஒரு எதிர்ப்பு கூடவா தெரிவிக்க மாட்டீங்க. எவ்வளவு திமிரா ஆணவத்தோடு நம்முடைய தமிழ்நாட்டிற்கான வரி பணத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கின்ற ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற திராணி இல்லாத, தெம்பில்லாத, துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், தற்போது கட்சி தொடங்கியிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஆவுன்னா மைக் முன்னாடி போய் கத்துவாரு. இப்போ ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லையா? மாநிலத்தினுடைய உரிமையை அவர் மிரட்டுகின்ற தோனியில் மும்மொழி கொள்கையை இங்கே அமுல்படுத்த வேண்டும் என்று திமுக அரசை இங்கே நிர்பந்திக்கின்ற வகையில் மாணவர்களுக்கான நிதியில் அரசியல் செய்கின்ற ஒன்றிய அரசை எதிர்த்து கேட்காத RSS பாஜகவுடைய கைகூலி சீமான் அவர்கள் எங்கே சென்றார்? அதிமுகவில் இருந்து ஒரு குரல். கடந்த வருடமே மும்மொழிக் கொள்கைக்கான எதிர்ப்பை தெரிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று. அட அறிவுகெட்ட முண்டமே, நாங்கள் அரை நூற்றாண்டு காலமாக இந்தி திணிப்பை எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றோம். அதனால் நேற்று பேசிய ஒன்றிய கல்வித்துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பேச்சை கண்டிக்காமல், அவரை எச்சரிக்காமல் விட்டோமா? அதற்கு நாங்கள் பதில் சொல்லவில்லையா? போன வருடம் சொல்லிட்டாராம், அதனால இந்த வருடம் சொல்ல மாட்டாராம். ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு அடிமை கோழைத்தனமான ஒரு கட்சியை ஏன்டா நடத்துறீங்க? பேசாம நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போய் பாஜகவுல சேர்ந்துருங்க.